2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இங்கே ஆண்டவர் 2 குடும்பத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். சவுலுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதினுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது வர வர பலத்தான். 2 பேரை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், 2 பேரையுமே தெரிந்து கொண்டது கர்த்தர் தான். 2 பேரையுமே ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணுவதற்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 2 குடும்பத்தில் ஒரு குடும்பம் வர வர உயர்ந்து கொண்டே போகிறது. ஆண்டவரால் தெரிந்து கொண்ட அந்த 2 குடும்பத்தில் ஒரு குடும்பம் வர வர பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. 2 பேருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவர் உயர்ந்து கொண்டே போகிறார், ஒருவர் தாழ்ந்து கொண்டே போகிறார். இன்னைக்கு சபையில் கூட அப்படிப்பட்டதான கேள்விகள் அநேகருக்கு உண்டு. நம்ம எல்லாருமே ஒரே சபைக்கு தான் போகிறோம், ஒரே ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம் உயர்ந்து கொண்டே போகிறதே. என்னுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டு கொண்டே போகிறதே ஏன் என்கிற கேள்வி அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் உண்டு. ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றார், இன்னைக்கு ஒரு வாலிபன் உன்னிடத்தில் வருவான், அவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. அதன்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த சாமுவேலை குறித்து தான் தேவனாலே அபிஷேகம் பெற்ற, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுலை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வர வர பலவீனப்பட்டு போனான். ஆண்டவர் சொல்றார், அதே சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட, நீ போ, தைலத்தை எடுத்துக்கொண்டு போ, எனக்காக நீ தாவீதை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புகிறார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி வழிநடத்தப்படுகிறார். தாவீதை ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வர வர பலத்தான் என்று. ஆண்டவர் தான் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவராலே அனுப்பப்பட்ட ஒரே தீர்க்கதரிசி தான் 2 பேரையுமே அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் ஒருவர் மாத்திரம் உயர்ந்து கொண்டே போகிறார், ஒருவர் தாழ்ந்து கொண்டே போகிறார். இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இதுதான் கேள்வி. நானும் சர்ச்சைக்கு வரேன், அவங்களும் சர்ச்சைக்கு வராங்க, என் குடும்பமும் சர்ச்சைக்கு வருது, அந்த குடும்பமும் சர்ச்சைக்கு வருது. ஆனால் நாங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கிறோம், ஆனால் அந்த குடும்பம் உயர்ந்து கொண்டே போகிறதே. ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா யாருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்துட மாட்டார். எப்பவுமே ஆண்டவர் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் பிரியமானபடி நடந்தால் மாத்திரம்தான், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரே தவிர சும்மா யாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இங்கே
தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆனால் சவுலையோ கர்த்தர் பலவீனப்படுத்தினார். இன்னும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நம்ம வேதத்தில் பார்ப்போம் என்றால், ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு முன்பாக தவறு செய்தவர்கள் தான். இப்போ சவுலுகிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், அமலேக்கியர்களை கொன்று விட வேண்டும். ஆடு மாடு சிறியவர் பெரியவர் ராஜா முதற்கொண்டு ஒருவரையுமே விடக்கூடாது, எல்லாரையும் கொண்டுறணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, பலவீனப்பட்டதை மாத்திரம் கொன்றுவிட்டு நல்ல கொழுப்பாய் இருக்கிறவைகளை கொஞ்சம் எடுத்து வைத்து விடுகிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த ராஜாவை கொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னார், எல்லாரையுமே நீ கொன்று விட வேண்டும், அமலேக்கியர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொண்டுறணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த சவுல் ராஜா கீழ்ப்படியலை. ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, இவன் ஒன்று செய்கிறான். இதுதான் ஆண்டவருடைய பார்வையில் கோபமாய் மாறினது. தவறு செய்த ஒரு ராஜா தான் சவுல் ராஜா. ஆனால் அதைவிட மேலான தவறை செய்தவர் தாவீது ராஜா. தாவீது ராஜா செய்த பாவம் என்பது ஒரே நேரத்தில் ரெண்டு பாவத்தை சேர்த்து செய்தார். ஊரியா என்கிற ஒரு மனிதனை தந்திரமாக முன்னாடி நிறுத்தி கொலை செய்தான். அதோடு மாத்திரமல்லாதபடிக்கு அவனுடைய மனைவியை இவனுக்கு மனைவியாக எடுத்துக் கொள்ளுகிறான். கொலை பாவத்தையும் செய்கிறான், விபச்சார பாவத்தையும் செய்கிறான். ஊரியா ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல மனுஷனை பச்சை வாளை அடைய வேண்டும் என்பதற்காக கொலை செய்கிறான். சவுல் ராஜா செய்த பாவத்தை விட, தவறை விட, தாவீது ராஜா செய்த தவறு என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆனா தாவீது ராஜா வர வர பலத்து கொண்டே போகிறார். ஆனா சின்ன பாவத்தை செஞ்ச சவுளுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போகிறது. இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்டயே சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். பிரதர், நாங்கள் எவ்வளோ உண்மையாக உத்தவமாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம், நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்கிறாங்க, எங்கள் சர்ச்சுக்கு தான் வராங்க, ஆனால் அவங்க பலத்து கொண்டே போகிறார்களே, என்ன காரணம்னே புரியலை அப்படின்னு என்கிட்டே கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரலாம். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யன்னு சொன்னார், அந்த காரியத்தை செய்யலை, அவ்வளவுதான். ஆனா அவர் பலவீனப்பட்டு போனார். ஆனா ஒரு கொலையையும் பண்ணிட்டு ஒரு விபச்சார பாவத்தையும் பண்ணிட்டு அந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி வர வர உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். எழுதப்பட்டிருக்கிறது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை ஒரே ஒரு 2 வசனத்தின் மூலமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா வசனங்களையும் எனக்கு காண்பித்து கொடுப்பதற்கு நேரமில்லை. ஆனாலும் ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது அமலேக்கியரை மடங்கடிக்க வேண்டும். இந்த சம்பவம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மடங்கடிக்காம ஒரு சில முக்கியமான இந்த பொருட்களெல்லாம் வச்சுட்டு உதவாததை மட்டும் வெட்டி அழித்து விட்டார் இந்த சவுல் ராஜா. அதாவது வர வர உயர்ந்ததற்கு, வர வர பலவீனப்பட்டதற்கான அந்த காரணத்தை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் என்னை ஏவுகிறபடினாலே இந்த காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு புரிகிற விதத்தில் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன்.
ஏன்னா தாவீதையும் தெரிந்து கொண்டவர் கர்த்தர் தான், சவுலையும் தெரிந்து கொண்டவர் கர்த்தர் தான். தாவீதை அபிஷேகம் பண்ணினவரும் கர்த்தர் தான், சவுலை அபிஷேகம் பண்ணினவரும் கர்த்தர் தான். தாவீதும் பாவம் செய்தவர் தான், சவுலும் பாவம் செய்தவர் தான். ஆனால் ஒரு குடும்பம் உயர்ந்து ஒரு குடும்பம் தாழ்ந்து போகிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, இங்க ஒரு தவறு செய்துட்டார். தவறு செய்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஒரு வார்த்தையை சொல்லி எச்சரிக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதாவது சவுல் ராஜா கிட்ட வந்து சொல்றார், ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நீ செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பலி செலுத்துவது, காணிக்கை கொடுப்பது முக்கியமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவது தான் முக்கியம் என்று உணர்த்துகிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாம நீ உன்னுடைய இஷ்டத்தின்படி நீ செய்தபடினாலே தேவன் உன்மேல் கோபம் கொண்டார். இதை சொன்ன உடனே அவன் மனம் திரும்புவது போல மனம் திரும்புகிறான். இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். 30வது வசனத்துல சவுல் ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும். 25வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்ப வாரும் என்றான். இந்த சவுல் ராஜா பலவீனப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை. இங்க சொல்றாரு பாருங்க, 25வது வசனத்துல, இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். ஆனா அவர் ஒரு கண்டிஷன் போடுறார். 30வது வசனத்துல, நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ண வேண்டும். நான் தப்பு பண்ணது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நான் பாவம் பண்ணினேன், ஆனா ஜனங்களுக்கு முன்பாக என்னை நீர் ஒரு நல்லவனை போல நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததன் நிமித்தம் சவுல் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். தப்பு பண்ணும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் நம்மை அர்ப்பணித்து உண்மையான அந்த மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். யார் உண்மையாக மனம் திரும்பி தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, குடும்பம் கட்டப்படும். இந்த இடத்துல சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனதற்கு காரணம் அவருக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஆனா அதே நேரத்தில் தாவீது பாவம் செய்த உடனே நாத்தானியேல் தீர்க்கதரிசி வருகிறார். நீர் பாவம் செய்து விட்டீர் என்று சொன்ன உடனே அவர் உண்மையாக மனம் திரும்புகிறார். உட்கார்ந்து எழுதுகிறார். சங்கீதம் 51 எழுதுகிறார். இன்னைக்கு வரைக்கும் பாவ அறிக்கை சங்கீதமாக இன்றைக்கு நம்ம எல்லாராலும் உபயோகப்படுத்தப்படுகிற அந்த சங்கீதத்தை உட்கார்ந்து எழுதுகிறார். நான் தப்பு பண்ணினது உண்மைதான், என் ஆண்டவருக்கு முன்பாக நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஈசோப்பினால கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை விட்டு பரிசுத்த ஆவியை எடுத்துறாதுங்க ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல பாவத்திற்காக செய்த தவறுக்காக அவர் கதறி அழுது உண்மையாகவே மனம் திரும்பினார். தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அந்த பத்சேபாளுடைய பாவத்தை தவிர வேற எந்த பாவமே செய்யவில்லை என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது, இவன் எனக்கு பிரியமானவன், என் இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களெல்லாம் இவன் செய்வான், என்னுடைய சித்தத்தெல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவராலே சாட்சி பெறுகிறான். காரணம் என்னவென்றால், தவறு செய்தது உண்மைதான், ஆனால் உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டானது. இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவத்தை மட்டும் நம்ம மறைக்கவே கூடாது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மறைக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல முதல்ல உண்மையாக மனம் திரும்பிடணும். இந்த சவுலை போல அறகுறையா வந்து மனம் திரும்ப கூடாது. நான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கிடுறாரு, ஆனா இந்த ஜனத்திற்கு முன்பாக என்னை நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னதை ஆண்டவர் கவனித்தார். உண்மையாக அவன் மனம் திரும்பியிருப்பான் என்றால் அவனுக்கு ஆண்டவர் மறுபடியும் ராஜ்யபாரத்தை கொடுத்திருப்பார். நம்ம ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர். ஆண்டவரிடத்துல போய் சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டா உடனே ஆண்டவர் இறங்கிடுவார். ஒரு குடும்பம் உயர்ந்ததற்கு, ஒரு குடும்பம் பலவீனப்பட்டதற்கு காரணம் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத குடும்பம் பலவீனப்பட்டு போனது. உண்மையான மனம் திரும்புதல் இருந்த தாவீதின் குடும்பம் வர வர உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தன்னு விரும்புகிறார். உங்க குடும்பத்தை, தாவீதினுடைய குடும்பம் எப்படி உயர்ந்த குடும்பமாக மாறினதோ அதே போல உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையான மனம் திரும்புதல். பாவத்தை மட்டும் நீங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. பாவம் என்று ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார் என்றால் உடனே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. பாவத்தை மறைக்காதுங்க, பாவத்தோட விளையாடாதுங்க. அந்த பாவம் சாபமாய் மாறி சந்ததியே அழித்து விடும். 3வது 4வது தலைமுறை வரைக்கும் பாவம் சாபமாய் தொடரும். அதுதான் சவுல் ராஜாவுடைய குடும்பத்தில் தொடர்ந்தது. காரணம் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அதனால அந்த உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே நீங்கள் வருவீர்கள் என்றால் தேவன் இறங்குவார். இன்னைக்கு நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்கள் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை அனுப்புறார். நீங்க பாவம் செய்றீங்க, உங்களை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் மனம் திரும்புவதற்கு தேவ சமூகத்துல தங்களை அர்ப்பணித்தார்கள். மனம் திரும்புவதற்கு அர்ப்பணித்ததன் நிமித்தம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு அர்ப்பணித்ததன் நிமித்தம் தேவன் அவர்களுக்கு செய்வேன் என்ற சொன்ன அந்த தீங்கில் இருந்து மனஸ்தாபப்பட்டு செய்யாம விட்டுட்டார். அவங்களுக்கு வாழ்வு கொடுத்துட்டார், அவங்களுக்கு வாழ்வு கொடுத்துட்டார். ஆனா அதே நேரத்தில் சோதோம் கோமரோ பட்டணத்தில் இருக்கிற மக்களும் பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு முடிந்த அளவிற்கு லோத்து போய் சொன்னார், பாவம் செய்யாதுங்க, தப்பு பண்ணாதுங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனா யாருமே மனம் திரும்பல. யாருமே நினிவே பட்டணத்தாரை போல தேவ சமூகத்தில் விழல, கதறல. கடைசியில அந்த சோதோம் கோமர பட்டணம் அழிக்கப்பட்டது. அதனால நாம இன்னைக்கு செய்யற காரியம் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கலாம். நம்ம வாழ்க்கை, நம்ம பேச்சு, நம்ம செயல் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துறார். ஒருவேளை நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவ சமூகத்துல மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுங்க. ஒரு மனம் திரும்புதலை தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே வரும் என்றால் தேவன் உங்களை வர வர உயர்த்துவார். தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நான் செய்யற பாவம் ஜனத்துக்கு தெரிந்திடக்கூடாது, சபைக்கு தெரிந்திடக்கூடாது, மூப்பர்களுக்கு தெரிந்திடக்கூடாது அப்படின்னு நீங்க ரகசியமா வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்க உயர முடியாது. சவுலை போல நீங்க தாழ்ந்துதான் போகணும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது.
ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் இந்த தப்பை விட்டுறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் விட்டுறேன், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, உதவி செய்யுங்க நீங்கள் கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் இறங்குவார். நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு இறங்கி இருக்கிறார். நினிவே பட்டணத்தில் இருக்கிற மக்களை தப்பி போக விட்டார். ஆனால் சோதோம் கோமோர பட்டணத்தில் இருக்கிறவர்கள் யாருமே அதை குறித்து கரிசனை கொள்ளல, யாருமே தேவ சமூகத்துக்கு வரல. அவங்க அழிக்கப்பட்டார்கள். ஆகாப் என்கிற ஒரு ராஜா, அவன் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, ஒரு ஏழை மனுஷன். ஆனால் இந்த ஆகாப் என்கிற ராஜா என்ன பண்ணான்னா, தந்திரமாக அந்த தோட்டத்தை இச்சித்து அதை எடுத்து கொண்டான். அதுக்கு அவன் கையாண்ட முறை என்ன அப்படின்னா, பொய் சொல்லி தேவனுடைய நாமத்தை இவன் தூஷித்தான், ராஜாவை தூஷித்தான் அப்படின்னு எல்லாருக்கும் முன்பாக இவனும் இவனுடைய மனைவியும் ஆலோசனை பண்ணி கல்லெறிஞ்சு கொலை பண்ணாங்க. தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி அனுப்பி ஆகாப்பு கிட்ட பேசுறார். அந்த நாபாத்தினுடைய ரத்தத்தை எப்படி நாய்கள் நக்கினது, அதே போல உன்னுடைய ரத்தம் நாய்கள் நக்கும். அதே போல உன்னுடைய மனைவியினுடைய பிணத்தை கழுகுகள் தின்னும், நாய்கள் தின்னும் அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அனுப்பப்படுகிறது. துன்மார்க்கம்தான் ஆகாப் ராஜா. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி விட்டான். அவன் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் ஜெபம் பண்ணினதினால ஆண்டவர் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் செய்யாமல் விட்டு விட்டார். அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். நீ தவறு செய்து விட்டாய், உன்னையும் உன்னுடைய மனைவியையும் நான் கொன்று விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிற பொழுது அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். பாருங்க, ஆண்டவரே சொல்றார் 29வது வசனத்துல, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியினாலே அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை நான் வர பண்ண மாட்டேன். இப்படிப்பட்ட உண்மையான ஒரு தாழ்மையை, மனந்திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆகாப் செஞ்ச பாவம் பெரிய பாவம். ஆனாலும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் தேவன் அவனுக்கு செய்வேன்னு சொன்ன அந்த காரியத்தை செய்யாம விட்டுட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவத்தை மட்டும் மறைக்கவே கூடாது. பாவத்தை மட்டும் மறைக்கவே கூடாது. நீங்க பாவத்தை மறைப்பீர்கள் என்றால் உயர முடியாது. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை குறித்து நிதானித்து யோசித்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் நம்முடைய அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவர் நம்மளை வர வர உயர்த்தி கொண்டே போவார். அதனால அந்த சவுலை போல அறகுறை அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்கக்கூடாது. தப்புன்னு நம்ம உணர்த்தப்பட்டோம் என்றால் தாவீதை போல, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் ஆண்டவரேன்னு சாஷ்டாங்கமாய் விழுந்துடணும். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். நான் தப்பு பண்ணினேன், ஆனாலும் அதுக்கு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த சவுல் அதை தான் சொன்னார். உண்மையான மனம் திரும்புதல் அவருக்குள்ள வரல. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்க தான் என்ன தப்பு பண்ண வச்சுட்டாங்க, ஜனங்க தான் இந்த காரியத்தை செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னு ஜனங்கள் மேல பழிய போடுறார். ஆனா தாவீது அப்படி பழி போடல. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், என்னை யூசுப்புனால கழுவோம், என்னை சுத்திகரிங்க, என்னை விட்டு நீங்க போயிடாதுங்க ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல கதறுகிறார்.
இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தப்பு பண்ண உடனே நம்ம தப்பை உணர்றதில்ல, அதுக்கு யார் மேலேயாவது சாக்கு போட்டுடுறோம். இது சாத்தான் செய்கிற ஒரு தந்திரம். உண்மையான மனம் திரும்புதல் வரணும், உடனே ஒத்துக்கணும். யார் காரணமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏவாள் அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்ற காரியம், இந்த சர்ப்பந்தான் என்னை தப்பு பண்ண வச்சிருச்சுது. அந்த இடத்துல ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க வார்த்தையை நான் மீறிட்டேன், நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை நான் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்டிருந்தா அங்கேயே விட்டிருப்பார். ஆதாம் கிட்ட போய் கேட்கும்போது ஆதாமும் அதே காரியத்தை தான் சொல்றார். நீர் கொடுத்த இந்த ஸ்திரீயானவள் என்னை பாவம் செய்து வைத்தாள். உண்மையான மனம் திரும்புதல் வரல. அந்த மொத்த ஆசீர்வாதத்தையும் ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், சாபத்திற்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு உண்மையான மனம் திரும்புதல் யார் யார்கிட்டலாம் இல்லையோ அவங்க உயர முடியாது. ஆனா நீங்க தவறை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே ஆண்டவர்கிட்டே சொல்லிடுவாங்க, ஆண்டவரே நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னால் முடியல, உதவி செய்யுங்க, அதை மன்னிச்சிருங்கன்னு வெளியரங்கமாகவே அறிக்கை பண்ணுவாங்க. எனக்குள்ள ஒரு கேள்வி ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருந்தது ஒருத்தரை குறித்து. இப்போ அந்த வீட்டுக்கு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஜெபம் பண்ணும்போது எந்த ஐயாவை குறித்து எனக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்ததோ அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பலவீனத்தெல்லாம் அப்படியே அவங்க குடும்பத்தார் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம இவங்களை தப்பாக நினச்சோம், ஆனால் ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதித்து கொண்டே போகிறதற்கு காரணம் இந்த ஜெபந்தான் என்பதை நான் அன்றைக்கு புரிந்து கொண்டேன். ஏன்னா வெளியரங்கமாக அவங்களுடைய தவறு பலவீனத்தெல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவர் இதிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த காரியத்தில் இருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் பாருங்க அந்த ஜெபத்தை அங்கீகரித்து அந்த நபரையும் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கொண்டே போனார். இன்னைக்கு தாவீதை ஆசீர்வதித்தார் என்றால் அதுக்கு காரணம் உண்மையான மனம் திரும்புதல். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் நீதிமான் போல நான் அப்படி வாரத்தில் நான் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், தசமமாக கொடுக்குறேன், அவங்கள போல இல்லை இவங்கள போல இல்லை அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர் உள்ள நின்று. ஆனால் ஒருத்தர் வெளியே இருந்து ஆண்டவரை பாவியாகி எங்கள் கிருபையாயிரும் கிருபையாயிரும் அப்படின்னு தேவ சமூகத்தில் மார்பிள் அடித்து ஜெபம் பண்ணுறார் வெளியே நின்று. ஆண்டவர் எங்கே போனார் அப்படின்னா வெளியே போயிட்டார். அவங்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமான், பாவியாக என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரேன்னு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணாம பாருங்க. வெளியே நின்று ஜெபம் பண்ண அவங்கிட்ட ஆண்டவர் போயிட்டு ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமான் அப்படின்னு வெளியே நின்று சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் உண்மையான மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். அந்த உண்மையான மனம் திரும்புதல் உங்களிடத்துல உண்டா? உங்களை நீங்களே நிதானிங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மற்றவங்களை சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களால தான் நான் கெட்டு போயிட்டேன், அந்த ஃப்ரெண்ட்ஸால தான் கெட்டு போயிட்டேன், நான் நல்லவனாக தான் இருக்குன்னு நினச்சேன், என்னை அவங்க தான் கெடுத்துட்டாங்க, அவங்க தான் தவறான வழியில் நடத்திட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த சவுல் ராஜாவை போல மற்றவர்கள் மேலே பழி போட்டு கொண்டிருக்கிறோம். இதை நம்ம நிறுத்திட்டு ஆண்டவரை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு தாவீதை போல தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களையே நீங்க பாருங்க, உங்களையே நீங்க நிதானிங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுடைய காரியத்தை மாத்திரம் நீங்க பார்த்து பார்த்து தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்.
இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் பாரப்படுத்துகிறபடியினாலே, தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு இன்னொரு காரியம் என்னவென்றால், 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். சவுளுடைய நாட்களிலே தேவனுடைய பெட்டியை குறித்து கரிசனை இல்லாமல் இருந்தார். இப்போ நமக்கு வேதம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் அந்த நாட்களிலே தேவனுடைய பெட்டி முக்கியமாயிருந்தது. அந்த தேவனுடைய பெட்டிக்கு சவுளுடைய நாட்களிலே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தாவீதுனுடைய நாட்களிலே தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தாவீது எவ்வளவாய் தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை அவர் சொல்ற அந்த வார்த்தையிலிருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் தேவனுடைய பெட்டியை பார்க்கிற பொழுது, தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது, ஆனால் நான் நல்ல சொகுசான ஒரு வீட்டில் இருக்கிறேன், ஆகையினால என் தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் பாரப்பட்டு தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார். அவர் நல்ல கேதுரு மரம் கொண்ட நல்ல வீட்டில் இருக்கிற பொழுது அவருடைய எண்ணம் எங்கே போகிறது என்றால் தேவனுடைய பெட்டியை நோக்கி போகிறது. ஆனால் சவுளுடைய நாட்களில் அந்த பெட்டியை குறித்ததான ஒரு முக்கியத்துவம் இல்லை. அதனால் அவன் வர வர பலவீனப்பட்டு போனான். ஆனால் தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி ஆசீர்வாதம் நிறைந்தது. அதே அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆசீர்வாதம் நிறைந்த ஆசீர்வாதத்தை தருகிற அந்த பெட்டியை சவுல் மறந்துட்டார். ஆனால் தாவீது அந்த பெட்டியை திரும்ப கொண்டு வந்து அதற்கென்று ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பெட்டி எது அப்படின்னா நம்ம கரத்தில் இருக்கிற இந்த வேதம் தான். இந்த வேதத்திற்கு யார் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த வேதத்தை குறித்து கரிசனையற்றவர்களாக காணப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவர்கள், இதை வாசிக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த வேத வசனத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேத வசனத்திற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் நீங்க வர வர உயர்த்தப்பட்டு கொண்டே போவீர்கள். எந்த அளவிற்கு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் விதமாய் சொல்லுகிறது, நாம வேதத்தை மறந்தா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார். நம்ம வேதத்தை நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் மீது ஞாபகமாய் இருப்பார். இந்த வேதத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வேதத்தை சரியா வாசிப்பதில்லை, அதனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது. இன்னைக்கு பெற்றோர்களாக நாம் சரியா வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுடைய வழிகள் தாறுமாறாக போகாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன், நீ வேதத்தை மறக்கலை அப்படின்னா உன் பிள்ளைகளை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே வேதத்தை வாசிக்கிறீங்க? என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கணும். நீங்கள் வேதத்தை மறக்கக்கூடாது. அப்பந்தான் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவார்.
இந்த இடத்துல தாவீது ராஜா உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவன் தேவனுடைய பெட்டியை மறக்கலை. அதற்கு என்ன முக்கியத்துவமோ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சவுளுடைய நாட்களிலே அதை தேடாமலே போனார்கள். அதனால ஆண்டவர் அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் சந்ததியையும் மறந்துட்டார். வர வர அவனுடைய சந்ததி பலவீனப்பட்டு போனது. சவுளுடைய குடும்பத்தில் கடைசியில் ஒருவரும் இல்லாத அளவிற்கு எல்லாருமே அழிக்கப்பட்டு போனார்கள். வேதத்திற்கு தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்த தாவீதை கர்த்தர் வர வர ஆசீர்வதித்து உயர்த்தினார். தாவீதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், சவுலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். தாவீதும் பாவம் செய்தவர் தான், சவுலும் பாவம் செய்தவர் தான். ஆனால் 2 பேரில் ஒருத்தர் உயர்றார், ஒருத்தர் தாழ்ந்து போகிறார். காரணம் என்ன அப்படின்னா, தாவீதுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல் இருந்தது, ஆனால் சவுலுக்குள்ள அந்த உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. உயர்த்தப்பட்டதற்கு காரணம் தாவீது தேவனுடைய பெட்டியை குறித்து கரிசனை உள்ளவனாக காணப்பட்டார். ஆனால் சவுலோ கரிசனையற்றவனாக காணப்பட்டான். நம் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் தேவன் அல்ல. எல்லாரையும் உயர்த்தணும், எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம நடப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் வர வர உயர்த்துவார். நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. அதனால் இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானத்திற்குள்ளே வர வேண்டும், உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும். இந்த வேத வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ 1 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஆனால் இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்காம எவ்வளோ நேரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் சரி, அது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்து நீங்கள் இரவும் பகலும் தியானமாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மறக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் வர வர உயர்வது நிச்சயம். இந்த வேதத்துக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, வேதத்தை அனுதினமும் வாசித்து பாருங்க, உயர்வு தானாக வரும். நீங்கள் செஞ்ச காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க, இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பீங்க. நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல செழிப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் வேதத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவார், வர வர கீழே தான் போகணும். ஆனால் வேதத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தாவீதை போல, தாவீதனுடைய குடும்பத்தை போல வர வர உயர்வது நிச்சயம். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையான ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். அவங்களால நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுகிற அநேகர் இங்கே உண்டு, அநேகர் உண்டு. உங்களிடத்தில் அந்த சவுலுக்குரிய சவுல் சொன்ன அதே வார்த்தைகள் உண்டு. ஏவாளை போல, ஆதாமை போல இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் தானியேலை போல ஒத்துக்கணும். ஆண்டவரே, நானும் என் குடும்பத்தாரும் பாவம் செய்தோம். நெகேமியாவை போல நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் தாவீது செய்தார். நான் பாவம் செய்த ஆண்டவரே, என் மீறுதல்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னை மன்னியும். சாஷ்டாங்கமாய் தேவ சமூகத்தில் விழுந்துட்டார்.
7 நாள் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் விழுந்துட்டார். தேவன் அவருக்கு இறங்கினார். ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு இறங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவம் செஞ்ச ஆகாப் ஆனால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்ததை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், தீர்க்கதரிசியே, அவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா? நான் எப்படி அவனை தண்டிக்க முடியும்? அதே போல நினிவே பட்டணத்து மக்கள் தேவ சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்துட்டாங்க. யோனா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஆண்டவர் சொன்னபடி நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு. ஆண்டவர் அவங்க மனம் திரும்புதுன்னு பார்த்து விட்டுட்டார். ஆனால் ஊழியக்காரராகிய யோனாவுக்கு கோபம். ஆண்டவர் தண்டிப்பேன்னு எதிர்பார்த்தாரே, தண்டிக்கலையேன்னு விசனமா இருந்தார். ஆண்டவர் பேசுறார், எதுக்கு யோனாவே நீ ஏன் விசனமா இருக்கிறார்? என் ஜனங்கள், இந்த ஜனங்களுக்கு அழிகிறத எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பேசுறார். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் உண்மையான மனம் திரும்புதல். தேவ சமூகத்தில் நீங்க அறிக்கையிடுங்க, மறைக்காதுங்க. மறைச்சிங்க அப்படின்னா வாழ முடியாது. பாவத்தை நீங்க அறிக்கையிடாம மறைச்சு வச்சீங்க அப்படின்னா நீங்க வாழ முடியாது. இந்த பாவம் சாபமாய் மாறி 3வது 4வது தலைமுறையில போய் நிற்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க செஞ்ச தப்பு மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை. தாவீது செய்த காரியங்கள் மனுஷருக்கு முன்னாடி தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை பார்த்துட்டு நேரா தீர்க்கதரிசி அனுப்புறார், போ அவனை எச்சரி. உடனே அவன் மனம் திரும்புகிறான். இந்த மனம் திரும்புதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த மனம் திரும்புதல் உங்களிடத்தில் உண்டா? நீங்க சொல்றீங்க அவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, எங்க குடும்பம் மாத்திரம் அப்படியே இருக்குது. அவங்களை போல மனம் திரும்புதல் உங்களிடத்தில் உண்டா? பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற அந்த சுபாவம் உங்களிடத்தில் உண்டா என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை இல்லை என்று உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார் என்றால் இன்னைக்கே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை உண்மையாக அர்ப்பணிக்கிறப்பா. அவர் குறைவுள்ள ஒரு மனுஷன்தான், குறைவுள்ள ஒரு மனுஷி தான். என்னை மன்னிங்க, என்னை நிறைவுள்ளவளாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உயர்த்துகிறவரும் அவர் தான், தாழ்த்துகிறவரும் அவர் தான், உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான், கொல்லுகிறவரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவனிடத்தில் முறையிடுங்க. என் குடும்பம் என் ஆண்டவர் எப்படி இருக்குது, அதுக்கு நீங்க காரணத்தை சொல்லிட்டீங்க. இனி நான் மனம் திரும்புகிறேன், உண்மையாய் மனம் திரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் சந்ததி ஆசீர்வதியும், என் குடும்பம் வர வர பலப்படணும்ப்பா சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் பேசுங்க. அவர் தான் உங்களுக்கு பரிகாரி, அவர் தான் உங்களை உயர்த்துகிறவர், அவர் தான் உங்க சாபத்திற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். அதனால அவரிடத்தில் முறையிடுங்க. நிச்சயமாகவே தேவன் தாவீதை போல வர வர உயர்த்துவார். பரலோக தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக உடைய ஊழியக்காரனாகிய நான் உமக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறப்பா. தாவீது வர வர உயர்த்தப்பட்டது போல ஆண்டவரே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் உயர்த்தப்படணும் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உயர்த்தப்படணும்ப்பா. ஒருவேளை பலவீனத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு அவர்களுடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து தாவீதை போல வர வர உயர்த்துங்க ஆண்டவரே. நீங்க உயர்த்தி ஆசீர்வதிப்பீராங்க என்று ஜெபிக்கிறப்பா. சத்தியத்தை அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னு சொன்னீங்களே. ஆசீர்வாதத்திற்கான ரகசியத்தை, சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. உண்மையாய் நாங்கள் மனம் திரும்புகிறோம், உண்மையாய் மனம் திரும்புகிறோம். கிருபை தாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டதற்காக நன்றி, ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. எல்லா குடும்பமும் மென்மேல வர வர பலப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அனுதினமும் எங்களை நாங்களே சோதித்து அறிந்து உம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட கிருபை தாங்க. ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய சபை ஊழியரை அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய துணைவியார், பிள்ளைகள், குடும்பத்தை ஆசீர்வதியும். அதே போல சபை பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான்
கடமை மாத்திரம் செஞ்சுருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை நான் சொல்லிட்டு ஆண்டவரே, இந்த வசனம்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று செபிக்கிறேன். எல்லாரும் உயர்த்தப்படணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கிறப்பா. அதனால தான் நீங்கள் பேசுனீங்க. நன்றி. அந்த வசனத்திற்கு, வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கனமைக்கும் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.